நம்ம தொழுகையில கேட்க தான் செய்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் ஜஹன்னம். இறைவா நரக நெருப்பின் வேதனையை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தருகிறேன். அத்தஹியாத்துல ஓதும்போது செய்றோம். நாம் துவா செய்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இதை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆக இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும், அவர்கள் கேட்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி கேட்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதை நீங்க கேட்டு என்று சொன்னால் நல்லடியாருக்கான நற்குணங்கள் உங்களிடத்தில் இருப்பதாக அல்லாஹ் சான்று பகர்கிறான். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை பற்றி கேட்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ்ட்ட அதிகமாக நரக நெருப்பின் வேதனை விட்டு நாம் பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செலவு செய்கின்ற பொழுது வீண் விரையும் செய்யவும் மாட்டார்கள், அதை சுருக்கிக் கொள்ளவும் மாட்டார்கள், நடுநிலையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். செலவு செய்வதில் வீண் விரையும் செய்ய மாட்டார்கள் என்பது அல்லாஹ் தஆலா வீண் விரயத்தை பற்றி மிக தெளிவான வாசகத்தை பயன்படுத்துகிறார். வீண் விரயம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் போய்விடும். அது நீங்கள் பெரிய 1,00,000 பேரை தௌஹீத்வாதிகளாக இணை வைக்காத கூட்டத்தை திரட்டி வைத்துக் கொண்டு அங்கே நீங்கள் வீணடித்தாலும் அதுவும் வீண்தான். அங்கே வீண்தான். அங்கே ஊதாரி செயல்கள் இருக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாக்களமாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் நிகழ்த்துகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையை மட்டுமே சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டி சென்றார்கள். அங்கே இந்த ஒரு செலவு இது ரொம்ப அதிகமாக தெரிகிறது என்று ஒரு யாரும் விரலை நாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கவே முடியாது. அதான் அல்லாஹ்வுடைய அழகிய பண்பு. அவளை ஒரு கூட்டத்தில் பார்த்தால் முகமது யார் என்று அடையாளம் கேட்பார்கள். இந்த கூட்டத்தில் முகமது யார் என்று கேட்பார்கள். அன்னை ஒரு பெரிய ஆளா காண்பிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய எளிமை பண்பு. அவர் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய காரியங்களின் மிக எளிமையான காரியங்களை காண்பித்து சென்ற மார்க்கம் எளிமையானதும் கூட. மார்க்கத்தின் பெயரால் கூட, மார்க்க பிரச்சாரம் என்ற பெயரால் கூட கோடிக்கணக்கான ரூபாய் வீண் விரயம் செய்வதை, தாவாக்களத்தில் பயன்படுத்துவதை கூட இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இந்த சமூகத்தில் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு படைக்க உண்மை முஸ்லிம் அல்ல என்று சொல்லி வறுமையின் வாசலை திறந்து வைத்த அல்லாஹ், உன் கரத்தை மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக உன்னை நான் படைத்திருக்கிறேன், உன் கரத்தை கொண்டு வறுமையை அடக்கு ஒடுக்கு என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது தாவா களத்திற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வறுமை என்று ஒரு மனிதன் பசியோடு இறைவா எனக்கு பசிக்கிறதை என்று கேட்கும் பொழுது நான் தாவாவுக்காக கோடிக்கணக்காக செலவு செய்கிறேன், அது ஊதாரித்தனம் செய்தால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அது மார்க்கத்தின் அளவுகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முன்மாதிரியை காட்ட முடியாது. இது போன்று பணக்காரர்களுக்காக ஒரு தாவாவை ஏற்படுத்தினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்று குறைஷிகளிடத்திலே சமாதானம் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா வேண்டும் என்னே உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே அனுப்பி சலாம் சொல்ல வைத்தான். அந்த குறைஷிகளுக்கும் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை ஆகிக் கொண்டிருந்த பொழுது உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைந்தார்கள், சலாம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுளித்தார்கள். அல்லாஹ் அபஸவத்தல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி முகம் அவர் கடுகடுத்தார், முகம் சுளித்தார் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் கடுமையாக